அரசு அதை ஆதரிக்கும். முதல் உலகப் போர்ல பிரிட்டிஷ் அரசு எதை நோக்கி போகுது? தோல்வியை நோக்கி செல்கிறது. நம்ம என்ன பண்றோம்? ஆதரிக்கிறோம். காரணம் நம்ம ஏன் ஆதரிச்சோம்? அதுக்கு காரணம் போட்டுருங்க. ஆங்கிலேயர் தங்களுக்கு பொறுப்பாட்சி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை. ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர் தங்களுக்கு பொறுப்பாட்சி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை. பொறுப்பாட்சி நல்லாது வீடு அவங்கது, ஆனா நம்ம என்ன பண்றோம்? வாடகை கொடுத்து உள்ள வாடகை பாரு அந்த கேட்டகரி. பொறுப்பாட்சி நல்லாது வீடு யார் வீடு? அவங்க வீடு. நம்ம வாடகை கொடுத்து நம்ம வீடு மாதிரி பந்தா பண்ணிக்க பாரு. அதான் அந்த பொறுப்பாட்சியாவது பாரு. சுதந்திரம் கேட்கல, இங்க நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு பொறுப்பாட்சியாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம என்ன பண்றோம்? தோத்து போற நாயை நம்ம என்ன வைக்கிறோம்? ஜெயிக்க வைக்கிறோம். அன்னைக்கு பேசாம இருந்திருந்தா அன்னைக்கு என்னவோ பண்ண அன்னைக்கே விட்டுனா அன்னையோட முடிஞ்சிடும். இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லாம தேவையான அப்படியே தோக்க போடுறது நம்ம ஆதரிச்சு ஜெயிச்சுட்டாங்க. சரி நமக்கு ஏதாவது நல்ல செய்வாங்க, நம்ம நெட்டி போடுறோம். என்ன பண்ணாங்க? அல்வா கொடுத்துருக்காங்க. ஏன் அல்வா கொடுக்குறாங்க? அல்வா கொடுக்குறாங்க மரபு தெரியுமா? ஏன் தெரியுமா இருக்காது? அல்வா பட்ஜெட்டு ஒன்று இருக்கு. அந்த பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? அல்வா கிட்டுவாங்க. அல்வா கிண்டி கடைசியில் இந்த பட்ஜெட் வாசிக்கும் போது ஒண்ணுமே இருக்காது. பட்ஜெட்ல ஒண்ணுமே இருக்காது. கடைசியில நாள் வரவு ரூபா செலவு 2 ரூபான்னு பார்த்துட்டாங்க. அப்ப ஏன்னா அல்வா கொடுத்துட்டா கேட்போம். அதான் ரொம்ப பேருக்கு ஏன் அல்வான்ற கான்செப்ட் நீங்க பேசுறீங்க. அல்வா கொடுத்துட்டேன் அதனால நீங்க அல்வா பட்ஜெட்டை வச்சுதான் ஆகும். ஒரு இந்திய பட்ஜெட்டை வச்சு இந்த பட்ஜெட்டை அறிவிக்கும் போது ஒரு இனிப்பு கொடுத்துட்டு அதை என்ன பண்ணலாம்? பட்ஜெட்டை அறிவிக்கணும். ஆனால் நமக்கு வந்தது எவ்வளவு?